ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அளவுகளில் பண்ணிங்க அப்படின்னா 4 பேர் வரைக்கும் நம்ம பரிமாறலாம். செய்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இந்த மோர் குழம்புக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பருப்பு உசிலி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அட்டகாசமான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க செய்ய தொடங்கிடலாம். மோர் குழம்பு தேவையான விழுது அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மல்லி விதை, 1 மிளகாய் வத்தலை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுங்க. இப்போ இந்த தண்ணியில் பாதி அளவு வடிச்சிட்டு பாதி தண்ணி மட்டும் நம்ம சேர்த்து விழுது அரைச்சிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டும் சேர்த்துனா அதனுடைய வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அரைச்ச விழுது நான் இன்றைக்கி 400 ml அளவுள்ள மோரில் 300 ml தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். மோர் குழம்பு பண்ணும்பொழுது மோர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது அப்படின்னா, ரொம்ப புளிப்பு வேண்டாம், கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, அதாவது ஃப்ரெஷ் மோரில் பண்ணுறதை விட கொஞ்சம் புளிப்பான மோரில் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போ கலந்துட்டு இன்றைக்கி மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நம்ம வெண்டைக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம். இந்த அளவுக்கு சைஸில் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை தனியாக வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். முருகலாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காவை கப்பில் எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் நம்ம கலந்து வச்சுருக்க மோர் கலவை சேர்த்துட்டு கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் மோர் தனியாக நான் கலக்கணும், சூடு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டு தண்ணி விட்டு பச்சை வாசனை போக கொதிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் மோர் கலந்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கைவிடாமல் கிளறணும். நீங்கள் கைவிட்டீங்க அப்படின்னா இப்போ தெரியுதா உங்களுக்கு, நடுவில் மட்டும் அந்த சூடு அதிகம் படுற இடம் மட்டும் மோர் வெடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா ஃபுல் குழம்பு திரி ஆகிரும். அதனால் நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க. அதனுடைய பச்சை வாசனை போய் நல்லா நுரைச்சி வரும் பொழுது நம்ம ஆஃப் பண்ணால் போதும். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வறுத்து வச்ச காயை சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா நுரைச்சி வரும் பொழுது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அப்படியே பொங்கி வர மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உடனே தட்டு போட்டு மூட வேண்டாம். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தாளிப்பு பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை தாளித்து குழம்புல சேர்த்திடலாம். நல்ல டேஸ்ட்டான இந்த மோர் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.